ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜி5ல ஒரு தரமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸாக வெளியான வாரண்ட் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். சீசன் 1 உடைய முதல் 4 எபிசோட்ஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள எபிசோட்ஸ் வரும் வாரங்களில் ரிலீஸ் ஆயிடும். இந்த சீரிஸ்க்கு ஸ்கிரீன் பிளே எழுதி லீட் ரோல்ல பிரசாந்த் பாண்டிராஜ் நடிச்சிருக்காரு. இவர் தான் விலங்கு சீரிஸ் உடைய டைரக்டர். மாமன் ப்ரூஸ்லி மாதிரியான படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விலங்கு சீரிஸ் உடைய ஸ்பின் ஆஃபா இந்த சீரிஸ் வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ கோட்டக்கருப்பு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். சீரிஸ் உடைய ஆரம்பத்தில் லாக்அப்ல ஒரு 4 பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை எழுப்பும் போது ஒருத்த மட்டும் எழுந்துக்கல, அங்கேயே இறந்து கிடக்குறான். இந்த லாக்அப் டெத்தை பார்த்த உடனே ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. இதை பத்தின விசாரணை கமிஷன் அமைச்சு ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறாங்க. ஹீரோ விசாரிக்கும் போது கருப்பு தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கருப்பு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. பட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. இவர் எம்எஸ்சி படிச்சுட்டு ஏதாவது ஒரு ஐடி வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கலாம். இருந்தாலுமே அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்காரு. அப்ப கருப்புடைய மாமா பார்த்தீங்கன்னா கமிஷனருக்கு டிரைவரா இருக்கிறதுனால ரெக்கமெண்டேஷன்ல ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கான்ஸ்டபிள் ரோலுக்கு கருப்புக்கு வேலை கிடைக்குது. இவர் போலீஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா போலீஸ் வேலைன்னா என்னங்கிறதையும் அதுல உள்ள நெளிவு சுழிவுகளையும் கத்துக்கிறாரு. இவர் டியூட்டி பார்க்கும்போது நடந்த ஒரு அவமானத்தால இவருடைய பேர் எப்படி மாற்றப்படுது, அதை வச்சு எப்படி கிண்டல் பண்றாங்க, அதுல இருந்து மீண்டு கருப்புங்கிற பேருக்கு போலீஸ் மத்தியில் ஒரு கெத்தான ஒரு ஃபீலை வந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ என்ன செஞ்சார் அப்படின்றத இந்த 4 எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரசாந்த் பாண்டிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல் கிடையாது. அவர் ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு மாதிரி தான் இருப்பார். அதே மாதிரி அதில் வர சீக்வன்ஸஸும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸாக இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கேரக்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு. பட் ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு. போலீஸ் ஒர்க் அப்படின்றது ஒரு டைரிங்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இவர் ஒரு புது கான்ஸ்டபிள் அப்படின்றதுனால அவருக்கு எதுவுமே தெரியாது. இவருடைய கேரக்டர் மூலமா நம்மளும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரோட ரூல்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் இன்சைட் டீடைல்ஸ், அதாவது போலீஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச நிறைய விஷயங்களை இந்த சீரிஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக ஒரு போலீஸ் வண்டி ஓட்டுற ஒரு டிரைவருக்கு எந்த மாதிரியான பவர்லாம் இருக்கு, ஒரு கிரிமினல் இன்னொரு கிரிமினல் பத்தி சொல்ல மாட்டாங்கிறதும், கொடைக்கானல் ரவுடியோட அந்த கான்செப்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யல அப்படின்னா அதுக்கப்புறமா புதுசா போன போலீஸ்க்கு எந்த மாதிரியான வேலைகள்லாம் சொல்லப்படும் அப்படின்றதும், வாரண்ட் டியூட்டினா என்ன அப்படின்றதும், வாரண்ட் டியூட்டிக்கான கோர்ட் ப்ரொசீஜரும், ஜட்ஜுக்கு இருக்கிற பவர் என்ன அப்படின்றதும், ஒரு ரூக்கி எப்படி போலீஸ்மேனா மாறுறாரு அப்படின்றதும், ஒரு அம்மாவோட மிஸ்ஸிங் கேஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல மகனும் மருமகளும் தான் முதல் சஸ்பெக்ட் அப்படின்றதையும், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த சீரிஸ்ல வச்சிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. ஹியூமர் போர்ஷன் சில இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. ஒரு பெப்டாக் கொடுக்குற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் முகமது அலி பத்தி. அது மூலமா தனக்கான ஒரு ஐடென்டிட்டியை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்டேஜ் பண்ணது தான் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி ஜட்ஜா நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்க வர அந்த காட்சிகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்க்கான பிஜிஎம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. த்ரில் ஃபேக்டரை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருந்தது. குறிப்பாக லாக்அப் டெத் சீக்வன்ஸ், ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த த்ரில் ஃபேக்டரை எலிவேட் பண்ற மாதிரி அந்த பிஜிஎம் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்க்குற ஒரு எஃபெக்ட்ல இருந்தாலுமே முக்கியமான காட்சிகள் எல்லாமே ஸ்டேஜ் பண்ணுவதும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த சீரிஸ்ல நிறைய மைன்யூட் டீடைலிங் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த சீரிஸ் உடைய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தீங்கன்னா இன்னுமே நல்லாவே இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். விக்னேஷ் நடராஜனுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த சீரிஸ்க்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ஒரு புதுமுகத்தை வச்சுட்டு ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு அப்பீல வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கான ஒரு ரைட்டிங் அப்படின்றது இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் ரைட்டிங் வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஹீரோ போலீஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோக்கு இருக்கிற ஈக்குவல் அப்பீல் அதுலயுமே இருந்துச்சு. ஹீரோ ஒரு கேஸ்க்காக ஒரு மேரேஜுக்கு வந்து போயிருப்பாரு. அந்த மேரேஜ்ல கிராமத்து மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு வெப் சீரிஸாக தான் வந்திருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். வரும் வாரங்களில் வர எபிசோட்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த சீரிஸ் உடைய பேசிங் நல்லா இருக்கும். அடல்ட் கண்டென்ட் பெருசாக எதுவுமே இல்லை, இருந்தாலுமே அபியூசிவ் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வாரண்ட் சீரிஸ் உடைய 4 எபிசோட்ஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.